மீண்டும் ஒரு குருகுல நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றும் நாம் கடந்த வகுப்பில் பார்த்த 2019 A-level ஃபிசிக்ஸ் பேப்பரினுடைய பகுதி 2 தொடர்ச்சியாக நாங்கள் பார்ப்போம். போன வகுப்பிலே நாங்கள் 6வது வினாவிலே ஒரு குறுகிய பகுதி பார்த்திருந்தோம். அதிலே குறிப்பாக இழையில் அதிர்வு பற்றிய ஒரு குறிப்பு பார்த்திருந்தோம். அந்த வினாவிலே கணு, முரண்கணு மற்றும் எண்ணா மேற்றணிக்குரிய வடிவங்கள் மற்றும் குறுக்கதிர் விதிகள் 3 அவற்றிலே 2 குறிப்பாக மாற்றப்படுகின்றது. அந்த விடயங்களை நாங்கள் பார்த்திருந்தோம். இன்று அதனுடைய தொடர்ச்சியாக மேலும் சில விடயங்களை, அதாவது 6ஆம் வினாவினுடைய தொடர்ச்சியை நாங்கள் பொழுது அவதானிக்க உள்ளோம். அது குறிப்பாக அந்த விடயத்திலே நாங்கள் இழையிலுள்ள இழுவை, இழையிலுள்ள அதிர்வு, இழையிலுள்ள நீளம் என்ற விடயங்கள் சார்ந்திருந்தோம். அதில் 7 சுரங்கள் பற்றிய ஒரு குறிப்பு நாங்கள் அங்கே அவதானித்திருந்தோம். அந்த சுரங்களை உண்டாக்குவதற்கான மீள்றன்களை நாங்கள் கண்டிருந்தோம். அதிலே குறிப்பாக உங்களுக்கு ஒரு சுரத்தினுடைய மீள்றன் தரப்பட்டிருந்தது. அந்த 260 ஹெர்ட்ஸ் என்று அதனை வைத்து அதற்கொத்த நீளத்தையும் பயன்படுத்தி இன்னொரு நீளத்துக்குரிய மா என்று சொல்லப்படுற அந்த 7 சுரங்களிலே மா என்ற சுரத்தை பெறுவது எப்படி, அதுக்குரிய மீள்றன் என்ன, நீ என்ற சுரத்துக்குரிய மீள்றன் என்ன, இவ்வாறு பார்த்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக அந்த மீள்றன்களுடைய பெருமானங்கள் 371.43 ஹெர்ட்ஸ் மற்றும் 490.57 ஹெர்ட்ஸ் என்று நாங்கள் பார்த்திருந்தோம். இதிலே நாங்கள் இழுவியை மாற்றாமலும் ஒரே கம்பியை பயன்படுத்தி ஓரலகு நீளத்திணிவை மாற்றாமலும் நாங்கள் அங்கே வைத்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று நாம் பார்க்க போகின்ற வினா சி பகுதி. அந்த சி பகுதி பரிவு குழாய் சம்பந்தப்பட்டது. ஏற்கனவே இழை சம்பந்தப்பட்டிருந்த விடயத்தை பார்த்திருந்தோம். இன்று நாம் தொடர்ச்சியாக பரிவு குழாய் பற்றிய ஒரு விளக்கத்துக்கு தொடர்வோம். பாருங்கள், ஒரு இசைக்கருவி ஒன்று பக்கத்திலேயே காட்டப்பட்டிருக்கின்றது. அந்த இசைக்கருவியிலும் இங்கேயும் 7 சுரங்கள் அங்கே இருக்கின்றது. அதிலே பாருங்கள், 7 பரிவு குழாய் அமைப்புகள் இருக்கின்றது. மேல் பக்கம் திறக்கப்பட்டிருக்கின்றது. கீழ்ப்பக்கம் ஒரு தக்கை ஒன்று பொருத்தப்பட்டு அந்த இசைச்சுரத்தை பெறுமாறு நாங்கள் டியூன் பண்ணக்கூடிய மாதிரி தக்கையினுடைய உயரத்தை, அதாவது குழாய்ந்த நீளத்தை மாற்றுவதற்கு தக்கையை நாங்கள் செப்பம் செய்யக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு விடயம் சார்ந்திருந்தாலும் அங்கே நாங்கள் பரிவு குழாய் என்ற நோக்கில தான் இந்த வினாவை நீங்கள் அவதானிக்க வேண்டும். இது சாதாரணமாக உங்களுக்கு இயற்கையாக கிடைக்கின்ற PVC பைப்புகளிலே செய்யப்படுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கின்றது. மாணவன் ஒருவன் பல்வேறு நீளங்களை கொண்ட ஒடுங்கிய PVC குழாய்களை பயன்படுத்தி மேலே அட்டவணையில் குறிப்பிட்டு, அங்கே ஏற்கனவே அட்டவணையிலே குறிப்பிட்டிருக்கின்ற சுரங்களை, சங்கீத சுரம் சரி கம பத நிச, அந்த சங்கீத சுரங்களை இங்கேயும் பான் குழாய்களில், பான் பைப்புகளில் அதை பெறுகின்றோம். அதை எவ்வாறு உருவாக்குவது என்பது இங்கே பார்ப்போம். இங்கே ஒரு முனை மூடிய குழாயாக தொழிற்பட போகின்றது. ஏனென்றால் எல்லா குழாய்களதும் கீழ்முனைகள் மூடப்பட்டிருப்பதை நீங்கள் அவதானிக்கின்றீர்கள். எல்லா குழாய்களும் கீழே மூடப்பட்டிருப்பதை அவதானிக்கின்றீர்கள். ஒரு முனை மூடிய குழாயில் அதிர்வென்ற ஒரு விடயத்துக்குள்ளே நாங்கள் வருகின்றோம். மேலே நாங்கள் தட்டுவதோ அல்லது அரட்டுவதோ அல்லது ஊதுவதோ மூலம் அந்த இசைச்சுரங்களை ஏற்படுத்துவது வழமை. நாங்கள் பொதுவாக பரிவு குழாய்களிலே ஒலி, அதாவது ஊதுவதன் ஊடாக இந்த மீளன்களை பெற்றுக் கொள்ளுகின்றோம். ராய், அப்போ இதிலே நாங்கள் ஏற்கவே, அதாவது ஓகன், அங்கேயும் குழாய்களில் உள்ள அதிர்வு தான், இசைச்சுரங்கள் அவ்வாறு தான் புறப்படுகின்றன. ராய், முதலாவது வினாக்க வருவோம் பிள்ளைகள். ராய், ஒரு முனை மூடப்பட்டுள்ள, பாருங்கள், அங்கேயும் அடிப்படை இழை சம்பந்தமாக ஒரு விடயத்தை கேட்டிருந்தார். அப்போ அந்த கூடியதாக பாடப்பிறப்பினுடைய எல்லா விடயத்தையும் சேர்த்து அடிப்படை விடயங்கள் மட்டும்தான் கேட்கிறார். என்ன கடினம் இருக்கின்றது நீங்களே யோசிச்சு பாருங்கள். ரைட், இங்கே ஒரு முனை மூடப்பட்டது. நீங்கள் அதை சொல்லாட்டி கூட நாங்கள் கண்டுபிடிக்கலாம். ஏனென்றால் அங்கே தக்கை பொருத்தப்பட்டிருக்கிறது. ஒரு முனை மூடப்பட்டுள்ள நீளமுள்ள ஒரு குழாயில் உண்டாக்கப்படும் அடிப்படை வகை இழையிலும் அப்படித்தான். ஃபண்டமெண்டல் மோட் முதல் 2 மேற்றொணிகளின் நின்ற அலை வடிவத்தை 3 வெவ்வேறு வரிப்படங்களில் வரைக.
இழையிலும் அவ்வாறு குறிப்பிட்டதை அவதானித்திருப்பீர்கள். வரிப்படங்களில் கணுக்கள் முரண்கணுக்களை குறிக்கிறது. முனை திருத்தங்களை புறக்கணிக்கின்ற ஒரு செய்தி இருக்கிறது. முனை திருத்தம் என்ற ஒரு விடயம் இருக்கிறது. அது மூடிய முனைக்கல்ல, அது திறந்த முனைக்குத்தான். முரண்கணு திறந்த முனையில் உருவாகும் பொழுது அந்த முரண்கணு குழாய்க்கு சற்று வெளியே நீண்டிருக்கும் நிகழ்வுதான் முனைவலு. அது இங்கே புறக்கணிக்கத்தக்கது. இப்பொழுது அடிப்படை முதலாம் மேற்றணி இரண்டாம் மேற்றணி பற்றிய அலை வடிவத்தை இப்பொழுது நாம் பார்ப்போம். குழாய்களில் ஒரே குழாய்க்குத்தான் கீறப்பட்டிருக்கிறது. பாருங்கள், குழாய்கள் ஏற்படுற அலை நீள்பக்க நின்ற அலை என்ற அந்த விடயத்தை கவனிங்க. இலையில் ஏற்படுற அலை குறுக்கலையில் வார நின்ற அலை. இங்கே பாருங்கள், மூடிய முனையில் கணு உருவாகும். மூடிய முனையில் திறந்த முனையிலே முரண்கணு உருவாகும். நடுவிலே அந்த நடுப்புள்ளியிலே போடப்பட்டிருக்கிறது. இது அடிப்படை வகை. அதே குழாய்க்கு நாங்கள் முதலாம் மேற்றொணியை கீறியிருக்கிறோம். மேற்றொணி என்பது ஒரு மீளனை குறிக்கின்ற குறியீடு. அதை பாருங்கள், அலை வடிவத்தை பாருங்கள். இந்த அலை வடிவத்தில் நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய விடயம் கணு கணு முரண்கணு வருகின்றது. மற்றும் அந்த மேலே இருக்கிற பகுதியினுடைய இருமடங்காக இது அமைய கீறப்பட்டுள்ளது என்பதை கவனத்தில் கொள்ளும். எதுக்கு? மேற்பகுதியில், இல்லாட்டி புள்ளிகள் வழங்கப்பட முடியாது. அதாவது பருமன் ரீதியாக அண்ணளவாக சரியாக இருத்தல் வேண்டும். அடுத்தது முதலாம் மேற்றொணி. இதிலே பாருங்கள், அலைத்தடம் ஒரு நின்ற அலையின் கணுவுக்கும் முரண்கணுவுக்கும் இடைப்பட்ட தூரம் λ/4. அடுத்துள்ள கணுக்களுக்கு இடைப்பட்ட தூரம் தான் λ/2. இழையில் அடுத்துள்ள கணுக்களுக்கு இடைப்பட்ட தூரம் வருகிறது, அது λ/2, இது λ/4. இதே போல இது 3 மடங்கு λ/4, அது 5 மடங்கு λ/4. ஆகவே இழையில் எல்லா அணுசுரங்களையும் பெறலாம். F1, F2, F3 எல்லாம் அடிப்படையின் முழு எண் மடங்காகிய 2F0, 3F0 என்று வரும். ஆனால் இதிலே ஒன்றை விட்டு ஒன்று அணுசுரங்கள் பெறப்படும். எல்லா அணுசுரங்களையும் பெற முடியாது. ஆனால் இருமுனைகளும் திறந்த குழாயிலே எல்லா அணுசுரங்களையும் பெறக்கூடியதாக இருக்கும். ரைட். மற்றது இன்றைய கணு முரண்கணு எல்லாம் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும். ஏதாவது ஒரு படத்துக்கு குறித்திருந்தாலே புள்ளிகள் வழங்கப்படும் என்பதை கவனத்தில் கொள்க. அப்ப நாங்கள் அடிப்படை வகையினதும் முதல் இரு மேற்றொணிகள் அலை வடிவங்கள் தெளிவாக குறிக்கப்பட்டிருக்கிறது. சி பகுதியிலே முதலாவது பகுதி. இரண்டாவது பகுதிக்கு வருவோம். சங்கீத சுரம் ஷா. அடுத்த சங்கீத சுரம் நீ உண்டாக்குவதற்கு தேவையான குழாய்களின் நீளங்களை சென்டிமீட்டரில் கணிக்க. அரைவப்பள்ளி வழியில் ஒலியின் வேகம் 340 மீட்டர்/செகண்ட் என கொள்கை. அப்ப வேகம் தந்திருக்கு. அப்ப என்ன வேணும்? நீளம் கணிக்கிறதுக்கு அதுக்கொத்த மீள்ரன் வேணும். நாங்கள் இந்த மீள்ரனை எவ்வாறு அறிய போகிறோம்? யோசியுங்கள். ஷா என்றதுக்குரிய மீள்ரன் என்ன? ஏற்கனவே இழையிலே ஷா என்ற அந்த மீள்ரன் எவ்வாறு கணிக்கப்பட்டிருக்கு என்பதை இப்பொழுது பார்ப்போம். அங்கே பாருங்கள், 1 490.57, மற்றது 371.43 என்று கணித்திருக்கின்றோம். எதை வைத்து கணித்திருக்கின்றோம்? இழையில அதிர்வுகளை வைத்து கணித்திருக்கின்றோம் அந்த சுரங்களை. இப்பொழுது இந்த பெருமானங்கள் 371.43 ஹெர்ட்ஸும் 490.57 ஹெர்ட்ஸும் என்ற மீள்ரன் தேவை. ஏன்? நீளம் காண்பதற்கு. வேகம் தெரியும். ஆகவே நாங்கள் என்ன விடயம்? ஷா நீ உண்டாக்குவதற்கு தேவையான குழாயினுடைய நீளங்களை கணிக்க போன்றோம். அதுக்கு ஒரு தரவு வழியில் ஒலியின் வேகம் 340 மீட்டர்/செகண்ட். எங்கே என்ன கேட்டிருக்க? தேவையான குழாயின் நீளங்களை கணிக்கு. அங்கே வருவோம். பாருங்கள், எல் வந்து λ/4. அப்போ அடிப்படை சுரத்துக்கு தான் நாங்கள் அங்கேயே கவனிக்கின்றோம். அடிப்படை சுரத்துக்கு அந்த ஷாவுக்குரியது ஏற்கனவே தரவாக தந்திருக்கு 260. அதுக்கொத்த அமைப்பை பாருங்கள். ஏற்கனவே நாங்கள் 340 4ஆல் சுருக்கிறோம். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் L = λ/4. ஆகவே எங்களுக்கு வரப்போது அடிப்படை சுரம் V/4F4 V/4L என்று வரும். ஆனால் எங்களுக்கு எல் தான் எழுவாய் மாற்றம் என்றபடியில் எல்லை எழுவாய் மாற்றி வச்சிருக்கின்றோம். என்றால் ஒரு முனை மூடிய குழாயிலே அடிப்படை சுரம் F0 V/4L. எல் இங்கே போய்க்க அந்த F கீழே வந்திருக்கிறது. 85 என்பது சுருக்கும் பொழுது 340 4ஆல் சுருக்கும் போது வந்திருக்கிறது. இது சென்டிமீட்டரா மாற்றத்துக்கான ஒரு பெருமானம்.
ரைட். சா என்றதுக்குரிய மீடன் பந்தியிலேயே தரப்பட்டிருக்கிறது 260. ஆகவே அதுக்கொத்த குழாயின் நீளம் 260க்குரிய மீடன் இப்போ தான் போட்ட நீங்கள் ஷாவுக்குரிய மீடன் அவை 32.69 சென்டிமீட்டர். ஆனால் பொதுவாக விடைகள் யாவும் இரு தசமதானங்களுக்கு இருக்க வேண்டும். இருந்தாலும் அடைப்பு குறிக்க தான் போட்டிருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள சொல்லி 32.7 சென்டிமீட்டர். ரைட். அடுத்த விருப்பம் என்ன சுரம் என்று கேட்டது. நீ இந்த 491 நாங்கள் ஏற்கனவே அங்கே கண்டிருக்கிறோம். அதாவது இழையில் ஆதரவை வச்சு கண்டிருக்கிறோம். அங்கேருந்து அந்த 491 சுரம் வருகின்றது. அதுலேருந்து 260 போட்ட மாதிரி 491 பெருமானத்தை போட்டிருக்கின்றோம். அவை அதுக்குரிய அந்த பரிவு குழாய். இங்கே நீங்கள் அவதானித்த ஒரு விடயம் எல்லாமே அடிப்படை சுரத்துக்கு போடப்பட்டிருப்பதை அவதானிக்கின்றீர்கள். அவை உங்களுக்கு அந்த இழையில் அதிர்வை பயன்படுத்தி கணித்த அந்த விடயம் ஞாபகத்தில் இருத்தல் வேண்டும். அதாவது தொடர்ச்சியாக கொண்டு வர வேண்டும். ரைட். அடுத்த வினாக்கு வருவோம். மிகவும் நீளமான குழாய் இங்கே தொங்கல்ல இருக்கிறது. 260 ஹெர்ட்ஸுக்கு பதிலாக 255 ஹெர்ட்ஸ் மீளனை உண்டாக்குவதாக கண்டறியப்பட்டது. நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் அந்த இசைச்சுரத்தை ஏற்படுத்திய போது 255 ஹெர்ட்ஸ் மீளனுடைய இசை தான் பெறப்பட்டது, இசைச்சுரம் தான் பெறப்பட்டது. ஆனால் நமக்கு தேவையோ 260 ஹெர்ட்ஸ். அப்போ நாங்கள் 260 ஹெர்ட்ஸுக்குரிய நீளம் தெரியும், நாங்கள் இதிலே கண்டிருக்கிறோம் ஏற்கனவே. அது 255 ஹெர்ட்ஸுக்குரிய நீளத்தை கண்டுபிடிப்போம். அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் என்ன செய்ய போகிறோம், அந்த பெருமானத்தை காணுக்க போகிறோம். அவை இந்த தரப்பட்ட அந்த 255க்கு பாருங்கள், 255க்கு உரிய நீளத்தை கண்டுபிடிக்கவும். 260க்குரிய நீளம் ஏற்கனவே நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். இதற்கு முதல் 32.7 என்று நாங்கள் போட்டிருக்கிறோம். எங்கே இதுக்கு முதல் உள்ள பாருங்கள், அங்கே இருக்கிறது என்ன பெருமானம், இந்த 32.7 இன்ச்சு இருக்கிறது. அதை பயன்படுத்தி நாங்கள் 255க்குரிய அந்த நீளத்தை கண்டிருக்கிறோம். இங்கே குறுக்கதிர் விதி எஃப் நேவசன் வண்ணப்போனின் என்ற தத்துவத்தை அமைய பெற்றிருக்கிறேன் என்பதை கவனத்தில் கொள்க. ரைட். அங்கே பாருங்கள் 33 என்ன வருகிறது, பெருமானம் 3 சென்டிமீட்டர் என்று வருகின்றது. இது யார் ஏற்கனவே கணித்த பெருமானம் 260 ஹெர்ட்ஸ். 255 கொத்த நீளம் கண்டு 33.3 சென்டிமீட்டர் என்று வருகிறது. ஆகவே இதில் உள்ள அந்த பெருமானமாகிய 32.7க்கும் 33.33க்கும் இடையில் உள்ள அந்த வித்தியாசம் 0.64 சென்டிமீட்டர் தக்கை நகர்த்தப்பட வேண்டும். என்ன நடக்க போகுது, திறந்த முனையை நோக்கி. பார்த்தீங்களே, நாங்கள் எவ்வாறு அந்த குறித்த இசைச்சுரத்தை பெறுகின்றோம், பின்னுக்கு இருக்கிற தக்கியை செப்பம் செய்வதற்கூடாக எங்களுக்கு தேவையான மீளனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இது பரிவு குழாயிலே அமைப்பு. ரைட். இப்பொழுது அடுத்த விடயத்துக்கு நாங்கள் வருவோம். இப்பொழுது நாங்கள் செய்து கொண்டிருக்கிற எல்லா நிகழ்வும் கீழே தக்கை போடப்பட்டபடியால் ஒரு முனை மூடிய குழாயாக தொழிற்படுகின்றது. அடுத்த விடயம் அடிப்படை சுரங்களை பற்றியே கதைச்சு கொண்டிருக்கிறோம் என்பதையும் நீங்கள் கவனத்தில் கொள்க. அடிப்படை சுரங்கள் இப்பொழுது நடந்த சம்பவத்தை நாங்கள் பார்ப்போம். தக்கை ஒன்று குழாயிலிருந்து முற்றாக வெளியேறிவிட்டது. அங்கேயோ நாங்கள் அதை சத்தத்தை ஏற்படுத்தும் பொழுது அந்த தக்கை கலண்டு வெளியில் போயிட்டு, இப்போ திடீரென்று இது இருமுனைகளும் திறந்த குழாயாக மாறுகின்றது. அப்போ இருமுனைகளும் திறந்த குழாய் என்றால் திறந்த பக்கத்திலே எங்களுக்கு என்ன உருவாகும், அதாவது நின்றையிலே திறந்த பக்கத்திலே முரண்கணுக்கள் உருவாக வேண்டும். அந்த முரண்கணுக்கள் எவ்வாறு உருவாகின்றது என்பதை பாருங்கள். இந்த இடத்திலே எவ்வாறு உருவாகிறது, தக்கை ஒன்று கீழே விழுந்திருக்கு. இது போன முறை λ/4L, இந்த முறை λ/2 தான் L என்றால் 2 λ/2கள் சேர்ந்து Lக்கு சமன். அவை 2 λ/4 சமன் L. ரைட். அவை அந்த புதிய மீள்ரன் V/2L என்று வரும். பழைய மீள்ரன் V/4L, ஒரு முனை மூடியது. ஒன்றுமில்லை. இந்த இடத்திலே இந்த வினாக்களிலே உங்களுக்கு மிக இலகுவான ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது இரண்டாவது வினா. அப்போ எங்களுடைய வினாவிலே அடிப்படை விடயங்களை மட்டுமே சோதித்திருக்கிறார். இலையில அடிப்படை முதலாம் மேற்றணி இரண்டாம் மேற்றணி எவ்வாறு கீறப்பட வேண்டும், கணு முரண்கணுக்கள் எவ்வாறு குறிக்கப்பட வேண்டும், மற்ற குறுக்கதிர் விதிகள் எவ்வாறு வாய்க்கு பார்க்கப்படுகின்றது என்பதை கேட்டுட்டு டக்கண்ட அடுத்த அடிப்படையை போயிருக்கிறார். ஆகவே ஆழமான விடயங்கள் இல்லாத விடத்தும் பாடத்திட்டங்களை பரந்துபட்டு கேட்டுற வினாவாக இது அமைகின்றது. ரைட். இப்பொழுது நாங்கள்
மூன்றாம் வினாக்களே நகரப் போகின்றோம். இந்த மூன்றாம் வினா என்ன என்பதை இப்பொழுது பார்ப்போம். ரைட், இது சடத்தின் பொறியியல் இயல்புகள் என்ற பாடப்பிறப்பிலே வருகிறது. அதாவது 7வது கேள்வி என்று சொல்லுவோம். அப்போ உங்களுடைய கேள்வி ஒழுங்கிலே தெரியும். முதலாவது வினா பொறியியல், 2வது வினா அலைகளும் அதிர்வுகளும், 3ஆம் வினா சடத்தின் பொறியியல் இயல்புகள். கடந்த கால அனுபவங்களை வைத்து நாங்கள் ஒரு முடிவுகளாக வருகின்றோம். அதாவது 2017 மேற்பரப்பு விசை, 2018 மீளியல், 2019 பாகலை. ஓரளவுக்கு நாங்கள் எதிர்பார்த்த விடயங்களே எமக்கு வினாவாக தொடுக்கப்பட்டிருந்தது. ஆகவே மீண்டும் நாங்கள் சில முடிவுகளை எடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது நிச்சயமல்ல முடிவு மேற்பரப்பு விசை வரலாம் என்று எதிர்பார்த்து நாங்கள் நகர்றது வழமை என்ற அந்த ஒழுங்கின்படி. ஆனால் அதேவேளை 2019 அமைப்பு கற்ற வினாவிலே மேற்பரப்பு விசை என்ற முதலாவது வினா கேட்கப்பட்டிருந்தது என்பதையும் கவனத்தில் கொள்க. சரி, இந்த வினா என்ன? பொருளொன்று ஒரு ஊடகத்துக்குள்ளாலே விழுகின்றது. வழியாக இருக்கலாம், திரவமாக இருக்கலாம். அங்கே ஒரு தடை விசை ஒன்று இருக்கும். அதை நாம் சொல்லுகின்றோம் ஈறுகை விசைன்னு சொல்வது. வழித்தடை விசைக்கு ஈறுகை விசை என்போம். அதாவது திரவத்தாலும் அந்த விசை கொடுக்கப்படலாம், வழியாலும் கொடுக்கப்படலாம். ஒரு புகை வண்டி ஒன்று உயர் வேகத்தோடு போய்க்க அதுக்கு எதிராக அந்த ஈறுகை விசை வரும், அந்த தடை விசை வரும். அநேகமாக நீங்கள் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேணும். இந்த தடை விசை இயக்கத்துக்கு எதிராகத்தான் இப்பொழுதும் தொழிற்படும். இப்போ உதாரணமாக ஒரு உருக்கு கோளம் திரவத்துக்குள்ளே மேலேந்து கீழே விழும் பொழுது மேலே தாக்கும். ஒரு பந்தொன்று கீழேந்து மேலே போகும் பொழுது அதுக்கு எதிராக தாக்கும். அப்போ இந்த ஈறுகை விசை என்று சொல்லப்படுகின்ற தடை விசை, வழித்தடை விசை அல்ல திரவ விசை இயக்கத்துக்கு எதிராக தொழிற்படும். இதிலே கவனியுங்கள், ஒரு பிசுக்குமை ஊடகத்துக்கூடாக விழும்போது எங்களுக்கு 2 விடயம் இருக்கின்றது. ஒன்று பாகில்லேற்ற பாய், மற்ற பாகில்லையுடைய பாய். ஏற்கனவே நாங்கள் வேணுவின் தத்துவத்திலே அறிந்திருக்கின்றோம் பாகில்லேற்ற பாய். இப்பொழுது ஒரு விளக்கம் வந்திருக்கும். பாகில்லேற்ற பாய் என்றால் என்ன? இந்த ஈறுகை விசை இல்லாத பாய்க்கள் பாகில்லேற்ற பாய்க்கள். அதாவது வலு விரியம் இயக்கத்தின் போது வலு விரியம் இல்லாத பாய்க்கள், அதாவது ஒரு தடவிசை இல்லாத பாய்க்கள் பாகில்லேற்ற பாய்கள். பொருளொன்று பிசுக்குமை ஊடகத்துக்கூடாக விழும்போது அதிலே மியூந்தல் விசை என்று சொல்லுவார். அதான் நீங்கள் கதைக்கின்ற மேல்வைப்பு. மேல்வைப்பு மேலே தாக்கும். அது எப்பொழுதுமே மேலே தான் தாக்கும். ஆனால் ஈறுக விசை தான் இயக்கத்துக்கு எதிராக தாக்கும். அதே போல நிறை, அந்த பொருளினுடைய நிறை எப்பொழுதும் கீழ் நோக்கித்தான் தாக்கும். இந்த ஈறுகை விசை தான் திசை மாறிக்கொள்ளும். மியூந்தல் விசையாகிய மேல்வைப்பு மேல் நோக்கி தள்ளும். அதேவேளை ஈறுகை விசை ஊடகம் சார்பாக பொருளின் இயக்கத்துக்கு எதிராக இருக்கும். ரைட், முதலாவது கேள்வி. ஒரு திரவ ஊடகத்துக்கூடாக விழும்போது பாருங்கள், திண்மக்கோளம். இதில் நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய கோளத்துக்கு தான், வேற வடிவத்துக்கு நாங்கள் இப்பொழுது கதைக்கவில்லை. இந்த கோளப்பொருளுக்கு தாக்குகின்ற அந்த ஈறுகை விசை என்று சொல்லப்படுகின்ற ஸ்டோக்கின் இல்லை தோக்கின் விதி என்று சொல்லுவார். அந்த தோக்கின் விதி ஆள் எடுத்துரைப்பது வழக்கம். அந்த தோக்கின் விதி எவ்வாறு கொடுக்கப்படும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது முதலாவது கேள்வியை பாருங்கள். இந்த திண்மக்கோளத்துக்கு ஸ்டோக்கின் சூத்திரத்தை எழுதத்தான் சொன்னது. நாங்கள் பொதுவாக எஃப் நேவசன், அதாவது அந்த ஈறுக விசை என்று சொல்லி போட்டு நேவசன் போட்டு தான் எழுதுறது. இப்போ பரிமாண பகுப்பின் மூலம் தான் நாங்கள் பெருமானங்களை கண்டுபிடிக்கிறது. ஆனால் இதிலே அந்த சூத்திரத்தை எழுதி அதன் பரிமாணங்களை பெயரிடுக என்று கேட்டிருக்கு. அந்த பரிமாணங்களை இப்பொழுது பெயரிட போகிறோம். அந்த சூத்திரம் என்ன? அதாவது பாகல்ல விசை ஆகிய அந்த ஸ்டோக்கின் விதி இல்லை வருகின்ற விதை என்னவாக இருக்க போது? F = 6π நீட்டா ஈவி. F = 6π. அது ஒரு மாறிலிக்கு பதிலாக வந்தது. பாருங்க, நீட்டா ஈவி. நீட்டா என்பது வரையறுக்க விட வேண்டும் பாகல்லை குணகம். ஏ என்பது கோள வடிவம். இது கோளத்துக்கு மட்டும்தான் செல்லுபடியாகும் இந்த சமன்பாடு. கோளத்தின் ஆரை. அடுத்தது கோளத்தின் வேகம். சும்மா விழுகின்ற வேகம், முடிவு வேகம் இல்லை, அது பேர்ந்து கதைப்போம் முடிவு வேகத்தை பற்றி. இது விழுகின்ற போது இருக்கின்ற தற்சமயம் இருக்கின்ற வேகம். இதில் ஒன்று திரவம் சார்ந்தது பிசுக்குமை குணகம், மற்றது கோளம் சார்ந்தது ஆரை, மற்றது கோளத்தின் வேகம் கோளம் சார்ந்தது. ஆகவே திரவம் சார்ந்தது பாகலை குணகம் மட்டும். ரைட், அடுத்த வினாக்கு வருவோம். இந்த தோக்கின் விதி செல்லுபடியாக நிபந்தனைகள் என்று சொல்லுவார்.
ஸ்டோக்கின் சூத்திரத்தை பெறுகையில் பயன்படுத்தப்படும் இரு எடுகோள்கள். அது வெவ்வேறு வடிவங்களை கேட்கிறார். இந்த ஸ்டோக்கின் விதி செல்லுபடியாக நிபந்தனைகள் இல்லாட்டி இந்த ஸ்டோக்கின் சூத்திரத்தை பெறும்போது பயன்படுத்தப்படக்கூடிய இரு எடுகோள்கள் கேட்கிறார். நாங்கள் ஆரம்ப காலங்களில் இருந்தே கொடுக்கின்ற ஒரு விடயம் என்ன விடயம்? அந்த ஊடகம் மிக பரந்தது, அதாவது நீண்ட முடிவெளி ஊடகமாக இருத்தல் வேண்டும். பாருங்கள், ஒரு இடத்துல இருக்கிறது, அதாவது வேற பாருங்கள் மிகப்பெரிய ஊடகம் முடிவெளி ஊடகம் என்று சொல்லுவோம். அடுத்தது அலைகளோ சுழிகளோ இருத்தல் கூடாது, அதாவது அருவிக்கோட்டான ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும், அருவிக்கோட்டு பாய்ச்சலாக இருக்க வேண்டும். இது என்ன நிபந்தனை? ஸ்டோக்கின் விதி செல்லுபடியாவதற்குரிய அல்ல அந்த சூத்திரத்தை பெறும்போது இருக்க வேண்டிய நிபந்தனைகள். மற்றது பாய்மத்தின் வெப்பநிலை மாற்றம் இல்லை. உங்களுக்கு தெரியும், மேற்பரப்பு விச பாகலை குணகம் என்பன வெப்பநிலையுடன் மாற்றமடையும். அப்ப கட்டாயம் உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம், அதாவது பாய்மத்தின் வெப்பநிலை மாற்றம் இல்லை. பின்னுக்கு இதே பாடத்திலே புவசையின் சமன்பாடு என்ற ஒரு விடயம் இருக்கிறது. அதிலும் வெப்பநிலை மாற்றம் ஏற்படக்கூடாது என்று அங்கே பாகலை குணகம் மாறும் என்பது. மற்றது ஓர் இயல்பானது. அடுத்தது உங்களுக்கு தெரியும், ஓய்வில் உள்ள பாயம். அது பாயமும் ஓய்வில் இருக்க பொருள் இயங்குக போது தான் நாங்கள் இந்த ஸ்டோக்கின் விதியை பயன்படுத்தி கொள்கிறோம். அதனுடைய விடயம் F சமன் 6π நீட்டா AV என்பது மீள ஞாபகப்படுத்த வேண்டும். ரைட், இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த விடயத்துக்கு போவோம். ரைட், இதை பாருங்கள், ஒரு பிசுக்குமை பாய்மத்திலே படிப்படியாக எழுகின்ற வளிக்குமிழ். இதிலே கவனியுங்கள், வளிக்குமிழ் வழக்கமாக திண்மக்கோளங்களுக்கு நாங்கள் செய்திருக்கின்றோம். அதே போல சில பந்து போன்ற பாரம் குறைந்த பொருட்கள் கீழேந்து விடைக்க மேலே போகும். இதுவும் நாங்கள் கண்டிருக்கிறோம். ஆக இங்கே ஆரையில எந்தவித மாற்றமும் ஏற்படாத நிகழ்வு. ஆனால் இங்கே வளிக்குமிழ் இருக்கிறது. வளிக்குமிழ் கீழே இருந்து மேலே வருகின்றது. அதாவது ஒரு வெடிப்பு காரணமாகவோ அல்ல வேறு ஒரு காரணமாக வளிக்குமிழ் உருவாகி கீழே இருந்து மேலே வரையக்க உங்களுக்கு தெரியும், போயிலும் விதிப்படி ஆழம் கூடைக்கு அமுக்கம் கூடைக்க கனவளவு குறைவாக இருக்கும். அவ கீழேந்து மேலே வரும் பொழுது என்ன நடைபெறும்? கனவளவு கூடும். ஆனால் அதிலே ஒரு தரவு தந்திருக்கிறார்கள், பார்ப்போம். இந்த வளிக்குமிழி மேல் நோக்கி செல்லும் போது மேற்பரப்பை அடைவதற்கு எடுக்கும் நேரத்தை துணிவதற்கு ஸ்டோக்கின் விதியை பயன்படுத்தலாம். ஆவே ஆனால் அது இலகுவான ஒரு விடயம் இருக்குது. உடனே முடிவகத்தை அடைந்திருந்தால் S/T பாவிக்கலாம். ஆனால் இங்கே அவ்வாறு இல்லை. S/T அது உடனே முடிவகத்தை அடைந்திருந்தால் இது அவ்வாறு இல்லை. எடுக்கும் நேரத்தை துணிவதற்கு ஸ்டோக்கின் விதியை பயன்படுத்தலாம். ஆகவே உயரத்துடன் ஏற்படும் அமுக்க மாற்றத்தின் விளைவை புறக்கணிக்கு பார்த்தீங்களே முக்கிய காரணம். அந்த மேலே வரும்பொழுது அமுக்கம் குறைய கனளவு கூடும். அப்போ இங்கே அமுக்க மாற்றத்தை புறக்கணிக்கின்றபடியில் கனவளவு மாறவில்லை, வளிக்குமிழியுடைய கனளவு மாறவில்லை. போயிலும் விதிப்படி அது ஒரு தரவாக ஏற்படுத்தப்படும். அப்போ நேரம் T-உடன் வளிக்குமிழி ஒன்றின் கனநிலை வேகம் VT எவ்வாறு மாறுகிறது பாருங்கள். VT × 1 - E. உங்களுக்கு தெரியும், அடி 10 இருக்கின்றது, அதே போல அடி E இருக்கிறது. அதன் மேலே பாருங்கள் T-ன் கீழ் மைனஸ் அடுக்கு T-ன் கீழ் டோ என்று வருகிறது. இங்கு VT வளிக்குமிழியின் இயக்கத்தின் முடிவு வேகம். இந்த VT வந்து முடிவு வேகம். அது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகுதான் வரும் முடிவு வேகம். அடுத்தது பாருங்கள் டோ என்று கிடக்கிறது. டோ என்றது தளர்வு நேரம் என்று சொல்லுவார்கள். தளர்வு நேரம் இது அவர்கள் தரப்பட்ட கூவை. ரைட், முதலாவது கேள்வி, பிசுக்குமை ஊடகத்தில் வளிக்குமிழி ஒன்றின் இயக்கத்தின் தளர்வு நேரம் என்ற ஒரு நிலையான பெருமானம். அந்த தளர்வு நேரம் என்று சொல்லப்படுற இந்த டோ அவர்களே தந்திருக்கிறார். ஆனால் கவனம், அலகு 4 மைக்ரோசெகண்ட். அவை 10⁻⁶ வரும். ஓய்விலிருந்து கனநிலை வேகம் VT 50% அடைவதற்கு எடுக்கும் நேரம். இதிலே இந்த சமன்பாட்டிலே பிரதியிடுவதை தவிர வேறொரு விடயம் இல்லை, நேரடியாக தந்திருக்கிறார்கள். அப்போ என்ன கேட்கிறார்கள் என்று கேட்டால், அதாவது கனநிலை வேகம் VT என்று சொல்லப்படுற முடிவு வேகத்தின் 50% அடை என்று அப்படியே வரும் பொழுது இடையிலே 50% அடைய போகிறது. அந்த 50% அடைவதற்கு எடுக்கும் நேரம் என்னென்று கேட்டிருக்கு. அப்போ நாங்கள் எந்த சமன்பாட்டிலே போட போகிறோம்? இந்த VT இதார் முடிவு, இது 50% VT என்று போட போகிறோம்.
இ அங்கே நேரத்தை கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு கீழே உள்ள டோவுக்கு 4 மைக்ரோ செகண்ட் பிரதியிட போகிறோம். இது பிரதியிடையை தவிர இங்கே எந்த பௌதியவியலும் இல்லை. இங்கே பார்ப்போம் பிரதியிட்டு ரைட். எந்த வேகத்தின் முடிவேகத்தின் 50 வீதம். அப்போ இந்த வீட்டினுடைய 50 வீதம் ரைட். அந்த டோக்கு என்ன போட்டிருக்கன்னு பாருங்கள், போட வேணும். ஒரு சுருக்கப்பட்டிருக்கிறது. அப்போ சுருக்கப்படைக்க இதில் உங்களுக்கு ஒரு 100 பிரிக்க ஏன் அந்த வெட்டுப்பட்டு என்ன வருகிறது பாருங்கள், 0.5 என் 50 வீதம் எல்லோ வீதம் என்ற வழியில் 0.5 100 பிரிக்க வேண்டி இருக்கு ரைட். இ டி ஓவர் 2 அந்த டீக்கு போட்டிருக்கிறார்கள். என்ன போடுறோம் நாங்கள் 4 மைக்ரோ செகண்ட். ஆகவே இங்கே எல்என் அடி இ எடுக்கப்பட்டிருக்கிறது. அதுலேருந்து நாங்கள் அடி இ எடுக்க உங்களுக்கு என்ன நேரத்துக்கான பெருமானம் என்ன வருகிறது, 10.8 தர 10⁻6 செகண்ட் நேரத்தில் 50 வீதமான முடிவகத்தை அடையுது. 50 வீதமான முடிவகத்தை அடையுது. அதே போல் அடுத்த வினாவை பாருங்கள். என்ன வினா போடப்பட்டிருக்குன்னு சொன்னால், இந்த 50 வீதமான முடிவகத்தை அடைய மாதிரி 90 வீதமான முடிவகத்தை அடைவதற்கு பாருங்கள். அதில் எல்என் என்றால் அடி இ. அந்த அடி இ தரப்பட்டிருக்கிறது. அடி ஈக்குரியது. அங்கே ஈ தேவை. எல்என் பெருமானம் 0.5 என்று வருகிறது. 0.5 அங்கே ஒரு இடத்துல இருக்கிறது. நாங்கள் புள்ளு பார்ப்போம். அடுத்த வினா என்ன கேட்கப்பட்டிருக்கிறது, அதாவது முடிவகத்தின் 90 வீதம். 50 வீதத்திலிருந்து 90 வீதத்துக்கு நாங்கள் 90 கண்டுட்டு கழிப்போம். எல்லாமே பிரதியீடு தான். இதில் ஒரு விடயமும் பௌதிகவியல் சார்ந்ததா இல்லை. அங்கே பார்ப்போம் பிரதியீட்டை. இங்கே 90 வீதி வெட்டுப்படுகிறது. அவை ஈ வருகிறது. 100 பிரிக்கின்றோம். 0.9 வருகிறது. அவை 2 பக்கம் எல்என் எடுக்கின்றோம். என்ன இதை கொண்டே கழிச்சு போட்டு 0.1 வரும். இந்த ஒன்றை கழிச்சால் 0.1 வரும். 2 பக்கம் எல்என் எடுக்கிறோம். எல்என் எடுக்க இது டீன்கள் டோண்டு வரும். இது எல்என் பாருங்கள் 0.1. அப்போ எல்என் 0.1 உங்களுக்கு அடைப்பு குறிக்க அந்த பெருமானம் தரப்பட்டிருக்கிறது. அந்த பெருமானத்திலிருந்து அது 90 வீதம் ஆகிறதுக்கான நேரம், முடிவகத்தின் 90 வீதம் ஆகிறதுக்கான நேரம் 9.2 தர 10⁻6 செகண்ட். இது பிரதியீடு தான். இதுக்கு நாங்கள் பௌதிகவியல் ரீதியாக எந்த விளக்கமும் கொடுக்க முடியாது. இவ்வாறு இந்த பெருமானம் மாற்றம் அடைகிறத நாங்கள் பிரதியிட்டு எடுக்கிறோம். அப்போ இதிலே பௌதிகவியல் சார்ந்த எந்த ஒரு விடயமும் இல்லை. அடுத்த வினாவை பார்ப்போம். இந்த 2 தரவுகளையும் அடிப்படையாக கொண்டு முதலாவது கேள்வி, 2வது கேள்வி, முடிவேகத்தின் 50 வீதமாக வருகிற நேரம், முடிவேகத்தின் 90 வீதமாக வருகிற நேரம், இன்னொரு குறித்த நேரத்துக்கு பிறகு முடிவேகத்தை அடையும். ஆனால் அது தேவையில்லை. பாருங்கள், விடைகளை கருத்தில் கொண்டு வளிக்குமிழியின் கனலை வேக நேரத்துடன் மாறுவதை வரைபடுத்துக்கண்டு கேட்டிருக்கு. அப்போ இந்த என்ன விடயம்னு சொன்னால், அந்த பெருமானங்களை வச்சுக்கொண்டு எவ்வாறு அந்த நேரத்திலே அதன் வேகம் மாறுகிறது. முடிவேகம் 100 வீதமாக வரப்போகுது இன்னொரு கொஞ்ச நேரத்திலே. அதுக்கான வரைவை கேட்டு கிடக்கு. அப்போ எங்களுக்கு தெரியும், இது தெரியும். அதாவது வேகம் வரும் வரைக்கும் எவ்வாறு வளிக்குமிழியுடைய கனவளவு நேரத்துடன் மாறும் என்று எங்களுக்கு தெரியும். அந்த பெருமானம், வேகத்தின் பெருமானம், கனவளவல்ல வேகத்தினுடைய பெருமானம் நேரத்தோடு எப்படி மாறும் என்ற விடயத்துக்கு நாங்கள் வருவோம். அங்கே பார்ப்போம். இதான் முடிவேகம். மெல்ல மெல்ல அதிகரித்து ஒரு குறித்த நேரத்துக்கு பிறகு மாறாவேகத்தை பெற்றுக்கொள்ளும். அதுவே முடிவேகமாகும். அந்த முடிவேகத்தின் பின்னர் வேகமாற்ற நிகழாது. அங்கே ஆர்முடுகள் 0 ஆகும். இது நாங்கள் வழக்கமாக இந்த வரைவு மாணவர்களுக்கு தெரியப்படுத்துகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது என்பதை கவனத்தில் கொள்க. இதிலே அலகுகள் தெளிவாக குறிப்பிட்டிருக்க வேண்டும். அதாவது முடிவேகத்துக்குரியது நேரம், செகண்ட், மற்றது முடிவேகத்தினுடைய அந்த பெருமானங்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். ரைட். மற்றது இதிலே பாருங்கள், இந்த முடிவேகத்திலே உங்களுடைய நேரம் அடுக்கு குறியிலே இருக்கிறது, அடுக்கிலே இருக்கிறது. ஆகவே அடுக்கிலே இருக்கிறபடியால் ஈட்டுதப்போ என்று சொல்லப்பட்ட அடுக்கிலே இருக்கிறபடியால் நாங்கள் வளைகோடாக இருக்க போகின்றது. உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்குமென்னு நினைக்கிறேன், கதிர்த்தொழிற்பாடு. அதாவது அந்த கதிர்த்தொழிற்பாட்டின் கோவை A = A0 × E. அங்கேயும் ஈ வருகிறது. ஈயின் என்ன வரப்போது -λT. அதிலும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஒரு வளைகோடாக வரும். அதை சொல்லுவார்கள் அடுக்கு குறித்தேவன் சொல்லுவார்கள்.
அதே போல் எங்கேயும் அடுக்கில் தான் நேரம் இருக்கின்றது, அங்கே மேலே இருக்கிறது. இந்த நேரம் அதாவது முடிவேகத்துக்குரிய இந்த நேரம் மாறுறது, வேகம் மாறுறது, இதான் முடிவேகம். இதேம் ஒரு குறித்த நேரத்துக்கு பிறகு பெற்றுக்கொள்ளும். ஆவே டி அடுக்கிலே இருக்கிறது. ஆவே ஒரு வளைகுடா வந்து அப்படியே தொடர்ந்து மாறாமல் இருக்கு. ரைட், அடுத்த வினாக்களே இப்பொழுது நுழைவோம். இது பிரதியீடு. ரைட், இப்பொழுது நாங்கள் ஒரு முகவேக்கில் கிட்டத்தட்ட நீண்ட ஒரு ஊடகம்தான். ஏனென்றால் ஸ்டோக்கின் விதி செல்லுபடியாக நிபந்தனைகளிலே நாங்கள் பயன்படுத்துகின்ற ஊடகம் கிட்டத்தட்ட ஒரு முடிவிலி ஊடகம். முடிவிலி ஊடகம் என்றால் ஒரு மிகப்பெரிய ஊடகமாக இருக்க வேண்டும். இங்கே பாருங்கள், 10 மீட்டர் உயரமான வரை எண்ணெய் நிரப்பப்பட்டிருக்கு. ஒரு பிசுக்குமை ஊடகம். அடியிலிருந்து எழும் ஒரு வளிக்குமிழியை பற்றி கருதுவோம். ரைட், அப்போ எங்களோட சிலபஸுக்கு உட்படுத்திய ஒரு விடயங்கள் வருகிறது. எங்கே முதலாவது விடயம் என்ன விடயம்? அந்த வளிக்குமிழி மீது தாக்கும் விளையில் விசைக்குரிய கோவை ஒன்றை பாகலை குண நீட்டா மற்றும் அந்த திரவத்தின் அடர்த்தி மற்றும் அந்த வளிக்குமிழின் அடர்த்தி மற்றும் ஆரை மற்றும் வேகம் ஆகியவற்றின் சார்பில் பெருகு விளையுள் விசை. எங்களுக்கு நோமலாக இந்த இடத்திலே 3 விசைகள் தாக்கும். அங்கே யோசிங்கள், கீழேந்து மேலே போகுது, கீழே இருந்து மேலே வளிக்குமிழி போகுது. மிகுந்தல் விசை மேலப்பு விசை மேலே இருக்கும், நிறை கீழே இருக்கும், பாகல விசை கீழே இருக்கும். எங்கே இப்பொழுது நாங்கள் அந்த விடயத்தை பார்ப்போம். ரைட், வளிக்குமிழி மீது தாக்கும் விளையுள் விசை மிகுந்தல் விசை 1, வழித்தடை விசை அந்த திரவ தடை விசை 2, அடநிறை. பாருங்கள், மிகுந்தல் விசை மேலே, அந்த திரவ விசை கீழே, நிறை கீழே. திரவ விசை ஏன் கீழே என்று கேட்டால் கீழிருந்து மேலே போகின்றது. ரைட், எங்களுக்கு விளையுள் விசை தான் கேட்கப்பட்டது. அப்போ நாங்கள் இஞ்சாலேயே போட்டு காணப்புறம் விளையுள் விசை. இது யாரென்று பாருங்கள், முன்னுக்கு இருப்பது, அதாவது உங்களுக்கு தெரியும் மேலிழைப்பு விசை, அது நாங்கள் மேலே போட்டிருக்கிறோம். அந்த வளிக்குமிழினுடைய கனவளவு வி, பக்கத்தில் உள்ள திரவத்தின் அடர்த்தி ρ0, அடுத்தது ஜி, அடுத்தது ஈர்க்க விசை கீழே, அதன் ஸ்டோக்கின் விதியில் வார 6π நீட்டா ஏவி, 6π நீட்டா ஏவி. மற்றது யார்? நிறை. யாருடைய? வழியினுடைய நிறை, அந்த வளிக்குமிழிக்கு இருக்கிற வழியினுடைய நிறை. இந்த அமிழ்ந்த பகுதியின் கனவளவும் வளிக்குமிழியுடைய கனளவும் 2 ஆகவே நிறைக்கு கனவளத்தில் அடர்த்தி, இது இந்த இடத்திலே சம்பந்தப்படுவது வழியின் அடர்த்தி என்பதை கவனிக்க. வழியின் அடர்த்தி என்று ஜி. ரைட், இப்பொழுது நாங்கள் வளிக்குமிழினுடைய கனவளவை நாங்கள் அவ தந்த ஆரையிலே மாற்றுகின்றோம். 2 இடத்திலே வரும். ஒன்று மேல்தைப்பிலே வருகிறது 4/3π ஏக்கனம் இந்த கனளம், இதே பக்கத்தில் உள்ள திரவத்தில் அடர்த்தி. அடுத்து அங்கே நிறை தெளிவிலே வருகிறது, கனவளவுக்கு 4/3π ஏக்கனம் ρ என்றது அது வழியின் அடர்த்தி. ரைட், இதான் விளையுள் விசை. 1 மேலே 2 கீழே, அதால் மைனஸில் வருகிறது 2 விசை. ரைட், விளையுள் விசை வந்திருக்கிறது. ரைட், அடுத்த கருத்துக்கு நாங்கள் வருவோம். என்ன கேட்டிருக்கு? பாகலை குணத்தின் பெருமானம் தந்திருக்கிறார். பக்கத்தில் இருக்கிற திரவத்தின் அந்த எண்ணெயின் அடர்த்தி 800 அல்ல 900 தந்திருக்கிறார். தேங்காயோ மண்ணெண்ணையோ என்னோ. அடுத்தது தரப்பட்டிருக்கு வழியினுடைய அடர்த்தி 1.2 அல்ல 1.23 அப்படி என்று வருகிறது. இங்கே பெருமானம் தரப்பட்டிருக்கு. அடுத்தது இந்த வளிக்குமிழியுடைய ஆரை தரப்பட்டிருக்கிறது. வளிக்குமிழியின் நிறை உயரத்துடன் அமுக்கத்தில் மாறல் காரணமான விளைவை புறக்கணிக்கு. அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கீழே இந்த மேலே போய்க்க அமுக்கம் கூடிய கனவளவு மாறும். அந்த விடயத்தை கருத்தில் கொள்ள வேண்டாம். எங்கேயுமே ஒரே கனவளவு வந்து கொள்ளட்டும் போதைக்கு. ரைட், வினா என்ன? முடிவேகம். அந்த முடிவேகத்துக்குரிய கோவைக்கு ரைட் ஒரு முக்கியமான செய்தி என்ன? முடிவேகம் என்ன வரும்? மேல்வைப்பு ஆகிய யூவை கீழே இருக்கிற 2 விசைகளும் சமப்படுத்தும். 2 விசைகளும் சமப்படுத்தும். ஏன்? சமநிலை பெற்ற வேகத்தோடையே தொடர்ந்து போகுது. அதான் முடிவு. அப்பொழுது 6 முடுகள் 0. 6 முடுகள் 0 என்றால் விளையில் விசை 0. ஆகவே விளையில் விசைக்கு 0 கொடுக்க போறீங்க. ஏன்டா முன்னுக்கு விளையில் விசைக்குரிய கோவை கண்டு வச்சுக்கிறீர்கள். அந்த எஃப் அங்கே பார்ப்போம். அந்த கோவையை எஃப்ஆருக்கு நீங்கள் 0 போட போறீர்கள். ஏன்? மாறாவேகமாகிய முடிவேகத்திலே 6 முடுகள் 0, விளையில் விசை 0. ஆகவே உங்களுக்கு தெரியும் மேலே இப்போ ஒரு பக்கமும் பாகல விசையும்
மற்றும் நிறையும் அதே பக்கத்தில் இருக்கும். அதற்கூடாக இங்கே வந்திருக்கிறோம். எங்களுக்கு என்ன கேட்கப்பட்டிருக்கு? முடிவேகத்துக்கான ஒரு கோவை. ஆகவே முடிவேகம் வழக்கமாக உங்களுக்கு வர்றது என்னென்று வாரது, அதாவது 10 வர்க்கத்தின் கீழ் 9 நீட்டா. அடுத்ததார் கீழேந்து மேலே போகுது. ஆகவே உங்களுக்கு தெரியும் திரவத்தின் அடர்த்தி, பக்கத்தில் இருக்கிற திரவத்தின் அடர்த்தி சய வழியின் அடர்த்தி ஜி. ஆனால் இதில் ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு பகுதி இல்லாமல் போயிடுது. என்ன பகுதி இல்லாமல் போகுதுன்னு நீங்கள் கவனிக்க வேணும். அந்த வழியினுடைய நிறைய புறக்கணிக்கிறார். அப்போ உங்களுக்கு தெரியும் வழக்கமான கோவை எவ்வாறு அமையும்? முடிவேகம் v 10 வர்க்கம் கீழ் 9 நீட்டா, பக்கத்தில் ரோ ஏ மைனஸ் ரோ நாட் மைனஸ் ரோ ஏ இன்டு ஜி. இப்பொழுது வழியினுடைய நிறைய புறக்கணிப்பதால் ரோ ஏ 0 போட போறீர்கள். எங்கே அந்த தரவை இருக்கா பாருங்கள். அங்கே பாருங்கள், வழிக்குமிழியின் முடிவகத்தை காண்க. அப்போ ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு வழிக்குமிழியின் நிறைய புறக்கணிக்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. வழிக்குமிழியின் நிறைய புறக்கணிக்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. மற்ற கனள மாற்றத்தையும் புறக்கணிக்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது இதில். அதால் அந்த ஒரு பகுதி வராது, மைனஸ் வராது. ஆகவே முடிவகத்துக்கான அந்த கோவையை பார்த்திருக்கிறீர்கள். ரைட். இப்பொழுது நாங்கள் பெருமானத்தை பிரதியிட்ட பொழுது அந்த முடிவகத்துக்கான பெருமானம் 2 ஏ வர்க்கம் வரும். அடுத்தது ரோ நோட்டுக்கு போறியல், ஜிக்கு போறியல், 9 நீட்டாக போறியல். முடிவகத்தின் பெருமானம் நேரடியாக பிரதியீடு 10.6 7×10⁴ மீட்டர்/செகண்ட். அடைப்பு குறிக்க மட்டும்தான் 2.7 என்றாலும் ஏற்றுக்கொள்ள சொல்லி இருக்கிறார். 2 தசமதானங்களுக்கு போடப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் கவனியுங்கள், ஒரு முக்கியமான விடயம், அந்த நிறை, அந்த வழியினுடைய நிறைய புறக்கணித்திருக்கிறார். ஆனால் கோவை எடுக்க ஆரம்பத்திலே அதை கவனத்தில் கொள்ள வேணும். இப்பொழுது அது நிறை புறக்கணிக்கத்தக்கது. நாங்கள் ஏற்கனவே அநேகமாக திண்ம கோளங்களுக்கும் செய்திருக்கிறோம். அதில் நிறை கட்டாயம் சேர்க்கப்படும். இங்கே வழி என்றபடியால் நிறை புறக்கணிக்கத்தக்க ஒரு விடிவுக்கு வந்திருக்கிறோம். ரைட். நம்மளாம் முடிஞ்சது, முடிவதற்குரிய விடயம் அங்கேயே முடிஞ்சது. இப்பொழுது ஒரு மேற்பரப்பு விசி என்ற ஒரு விடயத்துக்குள்ளே வர்றார்கள். அங்கே பாருங்கள், அதோடு அந்த விடயமெல்லாம் எங்களுக்கு முடிந்து விட்டது. அடுத்து பாருங்கள், வழிக்குமிழியின் உள்ள அமுக்கம் தந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் வெளியில் இருக்கிற பாருங்கள் எங்கே இருக்கிறது பாருங்கள், நீரின் மேற்பரப்பு காண்மையாக இருக்கிறது. அந்த வழிக்குமிழி உயர்ந்து வந்து நீரின் மேற்பரப்பு காண்மையாக வந்துடுது. அதனால தான் வெளி அமுக்கம் வளிமண்டல அமுக்கமாக வருகிறது. இல்லாட்டி நீருக்குள்ளே இருந்தால் வேறு ஒரு அமுக்கம் வரும். அது உங்களுக்கு உயரங்கள் எல்லாம் தர வேணும். அவை அதை தவிர்க்கிறதுக்காக வழிக்குமிழியின் உள்ள அமுக்கம் தந்து வளிமண்டல அமுக்கம் இன்னாரென்று சொல்லிக்க மேற்பரப்பு விசையம் தந்துட்டு அந்த எண்ணெயின் மேற்பரப்புக்கு மட்டுமட்டாக, அப்போதான் வளிமண்டல அமுக்கம் வழிக்குமிழியின் ஆரிய கேட்டு கிடக்கு. உங்களுக்கு தெரியும் டெல்டா பி, அதாவது மிகை அமுக்கம் 2TOR என்ற கோவையை பயன்படுத்த போகிறோம். அதாவது குமிழ்களில் மிகை அமுக்கம், இது மேற்பரப்பு விசை என்ற பாடத்துக்கு வருது. என்ன வரப்போது 2TOR என்று வரும். ஆனால் சவுக்கார கரைசலாக இருந்தால், அதாவது சவுக்கார குமிழியாக இருந்தால் அந்த டெல்டா பி 4TOR என்று வரும். இதுக்கு நாங்கள் 2TOR கொடுத்தால் போதும். இப்பொழுது அந்த விடியை இப்பொழுது பார்ப்போம். அங்கே பாருங்கள், குமிழ்களில் இருக்கிற மிகை அமுக்கம் பாருங்கள், உள்ள அமுக்கத்திலேருந்து வெளி அமுக்கத்தை கழித்து 2TOR போடுகின்றோம். நேரடியாக உள்ள அமுக்கம் தந்திருக்கிறார்கள். என்ன பெருமானம்? 100.33. அதே மாதிரி வெளி அமுக்கம் 100 தர 10⁻³ சமன் 2. இதார் இந்த பெருமானம் மேற்பரப்பு விசையினுடைய பெருமானம். அந்த இடத்துல மேற்பரப்பு விசையினுடைய பெருமானம் போட்டிருக்கிறார். கீழே ஆர். ஆகவே அந்த வழிக்குமிழி நீரின் மேற்பரப்புக்கு மட்டுமட்டாக வரைக்க என்ன பெருமானம்? 1.21 தர 10⁴ மீட்டர் வருகிறது. 2 பாருங்கள் அந்த பெருமானம். அது அன்னளவாக 1.10 போட்டிருக்கிறார் அடைப்பு குறிக்க. ஆனால் இரு தசமதானங்களுக்கு நாங்கள் பிரதியீடு செய்வோம். ஆரம்பத்தில் உள்ள ஆரியை பாருங்கள், கீழே இருக்க 0.1 தர 10⁻³ இப்பொழுது என்ன ஆரி என்று பாருங்கள், 1.21 தர 10⁻⁴ என்று வருகிறது. ஆரி என்ன செய்திருக்குது? மாறி இருக்கு இந்த முறை. அது உங்களுக்கு தெரியும், போயிலும் விதிப்படி மாறும். ரைட். அடுத்த வினாவை இருக்கா பார்ப்போம். உயரத்துடன் வழிக்குமிழியின் ஆரியானது வேறுபாட்டை கருது. போன முறை வேக வேறுபாடு இருக்கிறது, இந்த முறை அதுவும் இருக்கின்றது, ஆரையின் வேறுபாடும் இருக்கின்றது, ஆரையினுடைய வேறுபாடும் இருக்கின்றது. ஆகவே
ஆரையின் வேறுபாட்டையும் கருத்தில் கொண்டு வேகத்தின் வேறுபாட்டையும் கருத்தில் கொண்டு வளிக்குமிழியினுடைய வேக நேர வரைவை கேறியிருக்கார். அந்த வேக நேர வரைவு பாருங்கள், முடி வேகத்தை அடியாத ஒரு போது ஏண்டா வளிக்குமிழியினுடைய கனவளவு தொடர்ந்து அதிகரிக்கிறது. ஏன்? அமுக்கம் குறைவதால். அவை தொடர்ந்து மேல்வைப்பு கூடிக்கொண்டே இருக்கு. அவர் தொடர்ந்து ஆறுமுடுகளோடைய போகும். ஒரு பொழுதும் ஆறுமுடுகள் பூச்சியமாக வராது. எங்கே அந்த படத்தை யோசியுங்கள். ரைட், அப்படியே மேலே தொடர்ந்து அதிகரித்து கொண்டிருக்கிறார். என்ன விடயம் என்று பார்த்திருக்கிறீர்கள்? அதை விளக்கம் தரப்பட்டிருக்கிறது. ஆரை தொடர்ந்து அதிகரிக்கிறது, அதே இதில் வேகமும் அதிகரிக்கிறது. பாருங்கள், ஒரு முக்கியமான கோவை முடி வேகம். ஆரையின் வர்க்கத்துக்கு நிவசம் என்ற முடிவுகள் உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதெல்லாம் வளைகோடு வருது. அடுத்ததை பாருங்கள், ஆரை என்ன நடக்குது? அது அதிகரிக்கிறபடியால் அந்த முடி வேகம் அதிகரிக்கும். நாங்கள் இதுக்கு முதல் செய்த கேள்வியிலே அந்த வளிக்குமிழினுடைய ஆரை மாற்றத்தை புறக்கணித்தபடியெல்லாம் முடி வேகத்துக்கு அப்படியே வருது. ரைட், இது எதிர்பார்த்த ஒரு கேள்வியாக இருந்த போதிலும் இது இலகுவான விடயங்களாக இவை அமைந்திருக்கிறது. இது நாங்கள் அடிக்கடி சந்திக்கின்ற ஒரு வினா வடிவத்துக்களே அமைந்திருக்கு என்பதை கவனத்தில் கொள்க. இந்த கேள்வியின் முடிவு என்ன வந்திருக்கு? அதாவது நீங்கள் கவனியுங்கள், வளிக்குமிழி ஒன்று கீழேந்து மேலே போகுது. ஏனென்றால் அடர்த்தி குறைவு, அவை கீழேந்து தான் மேலே போகும். ஒரு வழக்கமாக நாங்கள் மேலேந்து கீழே வர்றதுக்கு செய்திருக்கிறோம், மாற்றியும் செய்திருக்கிறோம். அடுத்தது கோளப்பொருளுக்கு மட்டும்தான் இந்த ஸ்டோக்கின் விதி F(6π η ev) என்ற ஒரு விடயம் சார்ந்திருக்கிறது. அச்சுக்களில் அலகுகள் தெளிவாகவும் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும். மற்றது முடிவு V(a)² என்ற தத்துவம் இங்கே கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும். மற்றது ஆழத்துடன் அமுக்க மாற்றம் காரணமாக வளிக்குமிழியுடைய கனவளவில் மாற்றம் ஏற்படும் என்ற ஒரு விடயம் இங்கே இருக்கிறது. மற்ற இந்த இடத்திலே வழக்கத்துக்கு மாறாக அந்த வளியினுடைய திணிவை புறக்கணித்து முடிவு வேகத்துக்கு ஒரு கோவை எடுத்திருக்கிறார். ரைட், இந்த வினா இதோட முடிகின்றது. இப்பொழுது நாங்கள் 8வது வினாக்கு போன்றோம். அப்போ எங்களோட கேள்வி ஒழுங்கிலே முதலாவது வினா பொறியியல் பாடத்திட்டம், அலைகளும் அதிர்வுகளும். அடுத்த விடயம் சடத்தின் பொறியியல் இயல்புகள். இப்பொழுது எங்களுடைய புலங்கள் சம்பந்தப்பட்ட ஒரு வினா. இந்த புலங்களிலே வழக்கமாக எங்களுக்கு ஓரளவுக்கு நாங்கள் மின்புலம், காந்தப்புலம், ஈர்ப்பு புலம் என்ற விடயத்திலே நாங்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம். அதிலே குறிப்பாக 2017ஆம் ஆண்டு பேப்பரிலே ஈர்ப்பு புலம், 2018 மின்புலமும் காந்தப்புலம், 2019 இங்கே மின்புலம் இருக்கிறது, பெருமளவில் காந்தப்புலம் சார்ந்திருக்கிறது. நாங்கள் சில வேளை 2020 சும்மா எதிர்பார்க்க கூடும், கட்டாயமல்ல ஈர்ப்பு புலம் உண்டு என்ற அந்த ஒழுங்கின்படி. ஆனால் அது சொல்ல தெரியாது, எதையும் செய்ய தயாராக இருக்க வேண்டும். இப்பொழுது பார்ப்போம் 8வது கேள்வி ஏற்பாடு. முதலாவது கேள்வி என்னென்று கேட்டால், ஒரு சிறிய டெல்டா எல் நீளம், இதிலே போடப்படுற டெல்டா எல் சிறிய நீள மூலகம். அப்போ இங்கே பியோசவா விதி வருகிறது. பியோசவா விதி சார்ந்தது, பியோ டேசவா 2 பேர் சார்ந்தது. அதனோடு பாயும் ஓட்டமாய் இந்த கம்பியிலிருந்து செங்குத்தண்டதை கவனிங்கும். அதனால தான் சைன் தீட்டா வரையில். இல்லை செங்குத்து இல்லாட்டி மீனோட்டாய் டெல்டா எல் சைன் தீட்டா 4π r² வந்திருக்கு. இந்த மீனோட்டோ 4π மாறிலிக்கு பதிலாக வந்த ஒரு பெருமான். அப்போ இங்கே சைன் தீட்டாவை காணவில்லை என்றால் பியோசவா விதி 4 விடயத்தில் தங்கி இருக்கு. 1 மின்னோட்டம், 2 சிறிய நீள கடத்தி, அடுத்த தூரம், அடுத்த கோணம். 4 விடயத்தில் பியோசவா விதி தங்கி இருக்கு. ஆனால் இதிலே கோணத்தை காணலைன்றதுக்கு காரணம் 90 செங்குத்து என்றபடியார். ரைட், பியோசவா விதிப்படி நாங்கள் என்ன எழுதுவோம்? இந்த சிறிய நீள மூலகத்தால் வரும் காந்தப்புலம் என்றபடியில் டெல்டா பி என்று அங்கே குறிப்பிடுகின்றோம். எங்கே பார்ப்போம்? நேரடியாக பியோ டேஸ் சவா விதிப்படி டெல்டா பி சமன் மீனோட் ஐயோ டெல்டா எல் 4π d². டி என்றது அந்த தூரம், இது கடத்தியிலிருந்து அந்த காந்தப்புலம் உருவாகிற புள்ளிக்கான தூரம். அதிலே சைன் தீட்டாக்கு பதிலாக 90 போட்டிருக்கிறார்கள். π/2 என்பது 90. ஆகவே அந்த கோவை 1 என்று வர டெல்டா பி மீனோட் ஐயோவ டெல்டா எல்லோவ 4π d² என்று வரும். டி என்பது அந்த கடத்தியிலிருந்து நீங்கள் காந்தப்புலம் காண வேண்டிய புள்ளிக்கான தூரம். இது உங்களுக்கு என்ன வருகிறது? ஒரு சிறிய நீள மூலகத்தினால் உருவாகும் காந்தப்புலம் என்ற ரீதியில் வரும். அடுத்தது இதில் இருந்து நாங்கள் முன்னேறி போகிறோம். கேபிள் ஆரையும் என் முறுக்குகளையும் உடைய
ஒரு தட்டியான வட்ட சுருளினூடு என அந்த மின்னோட்டம் பாயும் போது மையத்தில் காந்த பாய அடர்த்தியின் பருமன் வீர்க்கான கோவை ஒன்றை பெருக. அதாவது வழக்கமாக நாங்கள் இதுவரைக்கும் நேரடியாகத்தான் எழுதியிருக்கிறோம். பி சமன் மீனோட் NIOV 2R பை வராது, கபிலார் ஆர் என்பது ஆரிய குறிக்கும். ஆனால் இந்த முறை ஒரு சிறிய மாற்றம், அந்த கோவையை பெருகண்டு அந்த டெல்டாயில் தான் எங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு விடயம். இப்பொழுது பார்ப்போம். டெல்டாயில் காரணமாக உருவாகிற காந்தப்புலம் ஏற்கனவே அந்தத்தான். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், வட்டத்திலே அதாவது மின்னோட்டத்துக்கும் நீங்கள் கருதுகிற அந்த கோட்டுக்கும் இடைப்பட்ட கோணம் செங்கோணம். ஆகவே டெல்டா பி மீனோட் IOV டெல்டா 4πr². இந்த இடத்துலேருந்து வந்தது. இந்த டிக்கு பதிலாக ஆர் வருது 2 இதில் வந்த காந்தப்புலமோ சிறிய காந்தப்புலம். ஆகவே மொத்த காந்தப்புலம் வேணும். அப்போ மொத்த காந்தப்புலம் வேணுமெண்டா சின்ன சின்ன அதாவது பி வேணுமெண்டா மொத்த காந்தப்புலம் டெல்டா பி. டெல்டா பிக்கு போட்டிருக்கு மீனோட் NIOV 4πr² போட்டிருக்கு. ஏண்டா உங்களுக்கு தெரியும், இதிலே போடப்பட்டிருக்கு பி வந்து டெல்டா பி சிக்மா. சிக்மாண்டா சின்ன சின்ன சிறிய சிறிய மூலகங்களால் வர்ற காந்தப்புலத்தை கண்டு கூட்டப்பட்டிருக்கு. அப்போ உங்களுக்கு தெரியும், இதில் நாங்கள் இந்த மாறிலிகளை அதாவது சிக்மாக்க இருந்து மாறிலிகளை வெளியில் எடுக்கலாம். மீனோட் வெளியில் எடுக்கலாம், ஐ வெளியில் எடுக்கலாம், 4π வெளியில் எடுக்கலாம், r² வெளியில் எடுக்கலாம். ஏண்டா அது மாறுற கணியங்கள் அல்ல. டெல்டா எல் மட்டும்தான் இந்த சிக்மா காம்பிடும். நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்கிறது, ஏண்டா பயோ மாணவர்களும் இருப்பார்கள். அப்போ அவர்களுக்காக சொல்கிறது டெல்டா, அதாவது டெல்டா எல் என்ற குறியீடு உள்ளவதான் உள்ளுக்க நிற்கும், மற்ற எல்லாரும் வெளியில் வந்துடும். எல்லா டெல்டா எல்லுகளையும் சின்ன சின்ன கண்டு கண்டு கூட்டினா இந்த வட்டத்தின் பருதி வரும், இந்த வட்டத்துக்குரிய பருதி வரும். அதில் தான் அதைத்தான் இதில் போட்டிருக்க சின்ன சின்ன டெல்டா எல்லுகளை கூட்டியிருக்கு. சிக்மான்றது கூட்டுத்தொகை தானே, சின்ன கூட்டைக்கு அது என்ன வரப்போகுது 2πr. அதில் என்னன்றது சுற்றுக்கள் எண்ணிக்கையை குறிக்குது. அது நீங்கள் தொங்கலில் கொண்டே போடுங்க. அவை மீனோட் NIOV 2R. அப்போ ஒரு முறையும் கேட்காத ஒரு விடயமாக பெருகண்டு கேட்டுட்டார். நாங்கள் இதுவரைக்கும் ஞாபகப்படுத்திய விடயம் நேரடியாக அவை முடிவு ஒரு வட்டக்கடத்தின மையத்துக்கு மட்டும்தான் செல்லுபடியா, ஒரு புள்ளிக்கு மட்டும்தான் செல்லுபடியா. ஆகவே இதுக்கு ஒரு வரைவு வரையில அதையும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு தனி மையத்தில் உள்ள ஒரு புள்ளி. ஆகவே முடிவு என்ன மீனோட் NIOV 2R. இதுலேருந்து நாங்கள் கன விடயங்களை உய்தறிகிறாங்க. அரைக்கடத்திக்கு மீனோட் IOV 4R, காக்கடத்திக்கு கால் வட்ட கடத்திக்கு மீனோட் IOV 8R என்றெல்லாம் நாங்கள் கணக்கில் செய்திருக்கிறோம். இதுலேருந்து உய்தறிகிறது. இதே கவனம், அந்த டெல்டாயில் குறியீடு தான் சிக்மாக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து கூட்ட வட்டத்தின் பருதி வரும் 2πr என்று வரும். ரைட், அடுத்த விடயத்துக்குள்ளே போவோம். ரைட், அதை போல வட்டக்கடத்தியை போல 2 பேர் வச்சிருக்கிறார், பக்கத்தில் வச்சிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு வெரிச்சுருள் மாதிரியான ஒரு ஷேப்பில் வருது. ஆனால் அதில் வச்சிருக்கிறார். அந்த மையத்துக்குள்ள ஆச்சு. அத்தகைய இரு சுருள்கள் படத்தில் காட்டப்பட்டவாறு வேறாக்க அது மாறுதான், வட்டத்தின் ஆரையும் மாறுதான், வைக்கப்பட்டிருக்கிற வேறாக்கவும் மாறுதான். ஐ மின்னோட்டம் ஒரே திசையில் கொண்டு செல்லப்படுது, ஒரே திசை. இல்லாட்டி நடுவிலே உங்களுக்கு தெரியும் சூனிய புள்ளி வந்துடும். இந்த பகுதியில் சூனிய புள்ளி வந்துடும், வெவ்வேறு திசையில் மின்னோட்டம் ஓடினான். அவை ஒரே திசையில் மின்னோட்டம் ஓடுறன்ற ஒரு செய்தி வருது. அப்போ காந்த புலங்கள் ஒரே திசையில் வரும். ரைட், ஒரே திசையை கொண்டு செல்கிறது. இது அச்சினோடு உள்ள சுருளில் ஒரு லெக்குத்து குறுக்குவெட்டை காட்டு. விடைத்தாளில் பிரதி செய்து இரு சுருள்களினாலும் உண்டாகும் காந்த புலத்தை எடுத்து காட்டுவதற்கு என்ன வருது, காந்த புல கோடுகளை வரைக. இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு வெரிச்சுருள் மாதிரி யோசிங்கோ. மற்றது பாருங்கள், இதை ஒரு வெரிச்சுருள் ஷேப்பில் இங்கே பாருங்கள் டொட் போட்டிருக்கு, மற்றது குரஸ் போட்டிருக்கு. என்ன அர்த்தம்? டொட்டால வெளியில வந்து குரஸ் உள்ளுக்க போகுது. இதுக்கு தாளை விட்டு இந்த திரியை விட்டு வெளியில வந்து வட்டம் உள்ளுக்கே போகுது குரஸ். அவர் டொட்டண்டா வெளிநோக்கி குரசண்டா உள்ளுக்கேன்னு தெரியும். அவர் 2ஐயும் சேர்த்து போட்டிருக்கிறார். அமலம்தான் குறியீடு, அதாவது மின்னோட்டம் வருகின்ற குறியீட்டை குறிக்கின்றது. இப்பொழுது காந்த விசை கோடுகளை நீங்கள் ஒரு வெரிச்சுருள் என்ற ரீதியில் பார்க்கலாம். உங்களுக்கு ஆவை உங்களுக்கு தெரியும். பாருங்கள், இந்த மின்னோட்ட அமைப்பிலே என்ற டொட்டண்டா வெளியில வருது. இங்கே காந்த விசை கோடுகளை பாருங்கள், இப்படியான ஒரு போக்கில் போகுது. இதை சுற்றி ஃபுல்லாக வரும், இதை சுற்றி வரும், பேருந்து அப்படியே தொடர்ந்து போகும், நடுவில் கிடையாக போகும். வெரிச்சுருளும் அப்படியான ஒரு அமைப்பு. அப்போ நீங்கள் இதை ஒரு வெரிச்சுருள் அமைப்பாக கொஞ்சம் நெருக்கமாக இருந்தால் ஒரு வெரிச்சுருள் மாதிரி முடியும். எங்கே காந்த விசை கோடலுடைய அமைப்பை பார்ப்போம். ராய்ட், இது இந்த தனி கடத்திய சூழல். பாருங்க, நேர போகிறது.
அவ ஒரு காந்தப்புலத்தை எவ்வாறு உருவாக்கிய என்ற ஒரு விடயத்தை இந்த படம் காட்டுகின்றது. நடுவிலே போகுது. அவ இந்த பக்கம் வடக்கு தெற்கு என்ற ஒரு விடயத்துக்கு வருகின்றது. ரைட். அடுத்த விடயம் காந்த விசை கோடுகள் முடிச்சு. அப்ப ஒரு அடிப்படை விடயங்களுக்கு கூடாக இந்த கேள்வி நகர்ந்து போகிறது. அடுத்த விடயத்துக்கு வருவோம். ரைட். இதிலே பாருங்கள், ஒரு முக்கியமான ஒரு படம். ஒரு எலக்ட்ரான் ஏற்றத்திற்கும் அதன் திணிவுக்கும் இடையில் உள்ள விகிதத்தை துணிய போறோம். இப்போ இங்கே ஒரு காந்தப்புலம் இருக்கு, ஒரு மின்புலம் இருக்கு. ஆரம்பத்தில் காந்தப்புலம், பேருந்து மின்புலம் மட்டும் வரும். இஓஎம்ஐ துணிவதற்கு ஒரு 3இல் காட்டப்பட்டுள்ள கருவியை பயன்படுத்தலாம். வெற்றிட குழாயில் ஒரு இலை கதோட் சி, இங்கே பாருங்கள், இதில் ஒரு சி இருக்குது. இந்த சியை நாங்கள் ஆடல் ஓட்டத்தையும் கொடுத்து சூடாக்கலாம், நேரோட்டத்தையும் கொடுத்து சூடாக்கக்கூடியதாக இருக்கு. ஏனென்றா அது இளதானே, அப்போ எலக்ட்ரான்களை காலும். அப்போ தங்குத நிலை சூடாகும் போது எலக்ட்ரான்கள் காலும். அப்போ இந்த கதோட்டுக்கும் அனோட்டும் இடையில இருக்கிற அந்த அழுத்த வேறுபாடு எலக்ட்ரான் ஆர்முடிக்கு செல்ல உதவும். அப்போ ஒரு பெரிய ஒரு வேகத்தை பெற்று வெளியில போகும். அப்போ இது ஒரு வேக பகுதியாக கூட நாங்கள் கருதலாம். ராய். அதிலே பாருங்கள், வெற்றிட குழாய் ஏண்டா வெற்றிடம் என்று ஏன் சொல்றான்டா, எலக்ட்ரான்கள் மோதுவதால சக்தி இழப்புகள் ஏற்படலாம். இங்கே எலக்ட்ரான் தான் வெளியிட்டு போகும். ஏனென்றா தங்குதல் நிலையிலிருந்து வெளியேறுவது எலக்ட்ரான்கள் ஆகும். ராய். A1 A2 மற்றும் நெய்யரி கோடுகள், இதான் அந்த நெய்யரி கோடுகள். பாருங்க, காந்தப்புலம் மின்புலம் இருக்கிற பிரதேசம். ஆரம்பத்தில் காந்தப்புலம் மட்டும்தான் இருக்கு, அதனால ஒரு வளைகோடாக திரும்புறது. ரைட். புளோரல் வித்திரேஸ் ஆகியன உள்ளன. எலக்ட்ரான் கற்றையின் பாதையை புளோரல் வித்திரை மீது நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கு. ரைட். இந்த பரிசோதனையுடைய நோக்கம் என்ன? இஓ எலக்ட்ரான் ஏற்றத்தின் கீழ் எலக்ட்ரான் திணிவண்ட விகிதம் நாங்கள் சந்திக்கிறது. ரைட். வெற்றிட குழாய் என்றால் உங்களுக்கு தெரியும், எலக்ட்ரான்கள் மோதுவதால சக்தி இழப்புகள் ஏற்படும் வாயு அணுக்களை. ரைட். இதிலே பாருங்கள், எலக்ட்ரான் கற்றையின் செறிவை கட்டுப்படுத்துவதற்கு மின்வாய் A1 பயன்படும். அதிலே உள்ள ஒரு துவாரத்தை பாருங்கள். இந்த துவாரங்கள் கொஞ்சம் எலக்ட்ரான் மட்டும்தான் போகுது. அங்கே செறிவை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. ஆகவே அத்தோட என்ன நோக்கம், அடுத்த நோக்கம் என்னென்று கேட்கிறார்கள் பாருங்கள். A2வின் தொழில் என்ன? இந்த A2வின் தொழில் அங்கால இருக்கிறது. அதாவது ஒரு வேக வித்தியாசத்தை அழுத்த வித்தியாசத்தை ஏற்படுத்தி வேகத்தை உருவாக்குவது. ஒரு வேக பகுதியா வேகத்தை ஏற்படுத்துவதற்கு என்ற ஒரு செய்தி அங்கே இருக்கு. பாருங்கள், எலக்ட்ரான் ஆர்முடுக்கு அல்ல உயர்கதியை பெறுவதற்கு. உயர்கதி கூடாக வெளியில வரும். அப்ப அனோட்டுக்கும் கதோட்டுக்கும் இடையில இருக்கிற நீரோட்ட உயர் அழுத்த வேறுபாடு தான் அதிலே ஒரு வேக வளர்ச்சியை ஏற்படுத்துகின்றது என்ற அந்த விடயத்துக்கு நீங்கள் வர வேண்டும். அடுத்த வினாவை பார்ப்போம். ரைட். அங்கே வேகத்தை கேட்டு கிடக்கு. இந்த அனோட்டில் இருந்து கதோட்டுக்கு இடையில உள்ள அழுத்த வேறுபாடுகள் தந்திருக்கிறது. அவை எலக்ட்ரான் திரிவு தந்திருக்கு, ஏற்றம் தந்திருக்கு. என்ன கேட்கப்பட்டிருக்கு? அதை அந்த கதிக்குரிய கோவை என்ன ஃபார்முலா போட போறீர்கள்? அதாவது செய்யப்பட்ட வேலை இயக்க சக்தி மாற்றம். அங்கே பாருங்கள், செய்யப்பட்ட வேலை W=VQ. அதுலேருந்து வேகத்துக்குரிய கோவை பெறப்பட்டிருக்கு. அதுக்குரிய மாற்று முறையும் இருக்கிறது. அந்த மாற்று முறை என்ன மின்புல சரிவை வச்சு கொண்டு போற ஒரு முறையாக இருக்கின்றது. அடுத்த விடயத்தை நாங்கள் பார்ப்போம். குழாயின் கோளப்பகுதி காட்டப்பட்டுள்ள ஒரே ஓட்டத்தை கொண்டு செல்லும் போது அந்த தட்டை சுருள்களுக்கு இடையில் ஒரு சீரான காந்தப்புலம் உருவாக்கப்படுது. அப்ப அந்த சீரான காந்தப்புலத்துக்கு பாருங்கள், இந்த ரெண்டும் தான் வரிச்சுருள் உண்டு. இந்த வரிச்சுருளை வச்சு, அதாவது வட்டச்சுருளை வச்சு காந்தப்புலம் உருவாக்கி இருக்கிறார். அதுக்காகத்தான் அங்கே ஒரு ஆயத்தம் செய்திருக்கிறார். அந்த ஆயத்தத்துக்கூடாக இதன் மூலம் என்ன செய்யுது? தனி காந்தப்புலம் மட்டும்தான் ஆரம்பத்தில் இருக்குது. அதுக்குள்ளே போகும்பொழுது எலக்ட்ரான் என்ன பாதையில திரும்புகின்றது என்ற அந்த விடயத்துக்கு போங்கள். அங்க பாருங்க, வட்டப்பாதை. மின்புலம் பிரயோகிக்க தான் நேர்பாதையை போகும்போது முதல் வட்டப்பாதை. அப்ப எலக்ட்ரான் பாதை காந்தப்புலத்தில் வட்டம் என்ன கேட்கப்பட்டிருக்கின்ற ஒரு விடயத்துக்கு இப்பொழுது வருவோம். அதாவது செங்குத்தா பிரயோக வட்டப்பாதையில் நகருகின்றது. அந்த எலக்ட்ரான் கட்டையின் என்ன கேட்டிருக்கு? ஆரியை கணிக்குது. ரைட். இப்பொழுது காந்தப்புலத்துக்குரிய விடயத்துக்கு வருவோம். அதில் ஏற்கனவே வேகம் தெரியும். இந்த ஒரு குறித்த வேகத்தோட காந்தப்புலத்துக்கு செங்குத்தான் நுழைந்தபடியால அதனுடைய பாதை வட்டம். ரைட். பார்த்தீங்களே, வட்ட இயக்கத்துக்காக இதிலே பாருங்கள், F=ma. இதில் வார F எலக்ட்ரானில் தாக்குற விசை BQV. எங்கே sin θவை காணவில்லை. அது 90 செங்குத்தாக நுழைந்திருக்கிறது. மற்றதார் MVs கிட்ட போனார். அதுலேருந்து இது என்ன காணப்பட்டிருக்கு? வேகம். வேகம் BEROM.
அப்போ ஏற்கனவே ஒரு வேகம் கண்டிருக்கிறீங்க. எவ்வாறு மின்புலத்தை பாவித்து கண்டிருக்கிறீங்க. இங்கே பாருங்கள், அழுத்த வேறுபாட்டை பிரயோகிப்பது கூட இந்த மின்புலத்தை பாவித்த கண்ட வேகத்தையும் இங்க உள்ள வேகத்தையும் நாங்கள் சமப்படுத்த போகிறோம். அப்ப காந்தப்புலத்தால வார வேகம் இங்கே இருக்கிறது, மின்புலத்தால வார வேகம் இங்கே இருக்கிறது. W = VQ இயக்க சக்தி மேட் ரெண்டையும் சமப்படுத்தி அதில் வார EOM நாங்கள் கண்டிருக்கிறோம். இதில் வார அழுத்த வேறுபாடு நேரோட்ட அழுத்த வேறுபாடு, அனோட்டுக்கும் கதோட்டுக்கும் இடையில பிரயோகிக்கப்பட்ட அழுத்த வேறுபாடு. இதிலே நாங்கள் 2 வட்டச்சுருளை வைத்து உருவாக்கிய காந்தப்புலம் R2 தந்திருக்கிறார். ஆகவே EOM. ஆகவே இதில் நேரோட்ட அழுத்த வேறுபாடு தெரியும், காந்தப்புலம் வட்டச்சுருளால் ஏற்படுத்தி இருக்கின்றோம். நாங்கள் ஏதோ ஒரு விதத்தில் காணலாம் என்றால் EOM என்ற விகிதத்தை காணக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது நாங்கள் 8வது வினாவின் குறிப்பிடத்தக்க அளவு பகுதி பார்த்திருக்கின்றோம். இத்தோடு நாங்கள் இந்த 2019 என்று சொல்லப்படுகின்ற கட்டுரை வினாக்களிலே முதல் 4 வினாக்களையும் தெளிவாகவும் விளக்கமாகவும் பெற்றிருக்கின்றோம் என்பதை நம்பிக்கொண்டு இத்துடன் இந்த நிகழ்வை நிறைவு செய்வோம். மீண்டும் ஒரு நிகழ்விலே உங்களை சந்திக்கும் வரை விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.